லிலிக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த பாட்டி லிலி கிட்ட என்ன ஹெல்ப் கேட்க போகிறாங்க என்றதை அவள் இன்னும் கூட யோசித்து பார்க்கல. அவன் மைண்டில் இருந்ததெல்லாம் எப்படியாவது தான் அம்மாவை காப்பாற்றிடணும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். எப்படியோ லிலியோட அம்மாவோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்த நாள் அந்த பாட்டி லிலியோட அம்மா பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த பாட்டி லிலியை தனியாக கூப்பிட்டு லிலி கூட தனியாக பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோவை லிலிக்கு காமிக்கிறாங்க. லிலி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, பாட்டி இந்த ஃபோட்டோவில் உள்ளவர் யார், ஏன் இந்த ஃபோட்டோவை எனக்கு காமிக்கிறீங்க என்று பாட்டியை பார்த்து நம்ம லிலி கேட்குறா. அந்த பாட்டி லிலியை பார்த்து சொல்கிறாங்க, இது என்னோட பேர், எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு வாரிசு இவன் தான், நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று பாட்டி லிலியை பார்த்து கேட்குறாங்க. லிலிக்கு அதை கேட்டதும் அப்படியே ஷோக் ஆயிட்டா. என்ன பாட்டி சொல்கிறீங்க, இவரை எனக்கு முன்ன பின்ன தெரியாது, உண்மையை சொல்ல போனால் உங்களை கூட ஒரு நாள் தானே பாட்டி எனக்கு தெரியும், நான் போய் எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது. பாட்டி லிலியை பார்த்து சொல்கிறாங்க, நீ எனக்கு உதவி பண்ணுறதா வாக்கு தந்துட்ட, என் பேரனை நீ கல்யாணம் பண்ணியே தான் ஆக வேணும் என்று ஒத்த புடியில் இருக்கிறாங்க பாட்டி. அப்புறம் வேறு வழி இல்லாமல் லிலியும், சரி பாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃபோட்டோவையும் கொஞ்சம் அந்த பையனை பற்றின டீட்டெயில்ஸையும் பாட்டிக்கிட்டால கேட்டுக்கொள்கிறா. இந்த விஷயத்தை பற்றி லிலி அவள் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. எப்படியோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மாவை தான் கிராமத்துக்கு விட்டுட்டு லிலி இந்த பையனை பற்றி விசாரித்து பார்க்குறதுக்காக மறுபடியும் நகரத்துக்கு வாரா. அவள் எல்லா இடத்துலையும் அந்த பையனை பற்றி விசாரித்து பார்க்குறா. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கூட ஏறி இறங்குறா. எப்படியோ அந்த பையன் பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறா. அந்த பையன் பேர் தான் லியோ. பேர் என்னமோ ரெண்டு பேருடையும் பொருத்தமாக தான் இருக்குது, ஆனால் அவன் கேரக்டர் ஒன்றும் இவக்கு பொருத்தமாகவே இல்லை. லியோ அந்த நகரத்திலே பெரிய பணக்காரன். அவள் வேலை செய்கிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கிறான், உண்மையை சொல்லப்போனால் அவள் பாட்டிக்கு கூட அவன் வீடு எங்கே இருக்குன்னு சுத்தமாக தெரியலை. அது மட்டுமா, அவன் இது வரைக்கும் 6 கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணுங்க எல்லாம் ஏதோ பணத்தை சுட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க, மற்றவங்க இறந்துட்டாங்கன்னு போலீஸில் போய் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறான். சொல்லுவாங்களே பணம் பத்தும் செய்யும் என்று, பணத்தை வச்சு எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிறான் இந்த லியோ. லியோ பார்க்க ஹேண்ட்ஸம் தான், ஆனால் அவன் கேரக்டர் ஒன்றும் நம்ம லிலிக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு முடிவெடுக்கிறா, பாட்டியை சந்திக்கிறதுக்கு மறுபடியும் போகிறா. ஆனால் லியோ பற்றி தெரிஞ்ச விஷயத்த அவள் பாட்டிக்கிட்ட காட்டிக்கிறா இல்லை. பாட்டிக்கிட்ட லிலி சொல்கிறா, பாட்டி லியோ அழகிலும் சரி பணத்திலும் சரி ஒரு குறையுமே இல்லை, நான் ஏன் லியோவை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் என்னை விட ஒரு பெட்டராக ஒரு பொண்ணை பார்த்து லியோக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, என்னை மாதிரி ஒரு ஏழை பொண்ணு லியோக்கு எப்படியுமே சரிப்பட்டு வராது, அதனால நீங்க லியோக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டுவீங்க, அதுதான் சரியானதா இருக்கும், நான் வேணுமென்றா உங்களுக்கு வேற ஏதாச்சும் உதவி செய்கிறேன், இது மட்டும் என்னால் முடியாது பாட்டி என்று சொல்லிடுறா லிலி. பாட்டி சொல்றாங்க, எனக்கு வேற எந்த உதவியும் தேவையில்லை, நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க, அது மட்டும் எனக்கு போதும், அப்படி இல்லைன்னா நான் உனக்கு தந்த பணத்தை எனக்கு உன்னை 2 நாளில் திருப்பி தந்துடு, இல்லை உங்கள் அம்மாவோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எப்படியோ பிளாக்மெயில் பண்ணி லிலியை பாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. லிலியும் வேறு செய்ய வழி இல்லை, பாட்டிக்கிட்ட ஓகே சொல்லிட்டு அவள் கிராமத்துக்கு மறுபடியும் போகிறா. கிராமத்தில் தான் அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறதாகவும் நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று அம்மா கிட்ட லிலி சொல்கிறா. அதை கேட்டு அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் வயசாயிடுச்சு, நீயும் எத்தனை நாளைக்கு தான் தனியாகவே இருக்க போகிற, நீ எந்த முடிவெடுத்தாலும் சரியாக தான் எடுப்ப, நீ ஒரு பையனை விரும்புகிறேன்றியே அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு அம்மா லிலியை பற்றி சொல்கிறாங்க. லிலி லியோவை பற்றி அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா லியோ ரொம்ப பணக்காரவர், அழகிலும் எந்த குறைச்சல் இல்லை, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் என்று அம்மா கிட்ட லிலி சொல்கிறா. அதை கேட்டு அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அம்மா அவரை இதமாக சின்ன கிராமத்துக்கெல்லாம் கூட்டி வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அம்மா, நம்ம நகரத்திலே எங்கள் கல்யாணத்தை வச்சுக்க விரும்புகிறோம் என்று அம்மா கிட்ட லிலி சொல்கிறா. லியோ பற்றின உண்மையான விஷயங்களை அம்மா கிட்ட லிலி சொல்கிறா இல்லை.
அம்மாக்காக தான் வாழ்க்கையே தியாகம் பண்ண போறா நம்ம லிலி. சும்மாவா சொன்னாங்க பெண் பிள்ளைகள் தெய்வங்கள் என்று? Please like and subscribe my channel.